ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்குங்க. வாங்க அந்த வெளியான நியூஸை பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உடல்நிலை சரியில்லாத காரணமாக உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்பு தமிழ் திரையுலகில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. முக்கிய தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் என பலரும் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அவருடைய உடல் இறுதியாக அவருடைய சொந்த ஊரான தேனியில் போய் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த அடக்கம் செய்யப்பட்டதிலிருந்து இப்போ வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இயக்குனருடைய இமயமாக இவர் போற்றப்பட்டாலும் பர்சனல் வாழ்க்கையில் இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ தான் ஒவ்வொன்றா தெரிய வருது. அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருடைய மகன் மனோஜ் இறந்ததுலேருந்தே மருமகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வீட்டில் இல்லாமல் தனியாக வேறு ஒரு இடத்துல இருந்தது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாரதி ராஜாவுடைய சொத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு. அவருடைய சொத்து மொத்தம் யாருக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. இந்த ஒரு நிலையில் அவங்களுடைய சொத்து முழுக்க மகளுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி மகள் கோபத்தில் சண்டையிட்டதாக தகவல்கள் கசிந்திருக்கு. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருடைய இறுதி சடங்கில் கூட சில முக்கிய சண்டைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ கண்டிப்பாக மருமகளுக்கும் மகளுக்கும் ஏதோ சண்டை இருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிய வந்திருக்கு. அதோடு இவருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறதுல பாதி கூட மருமகளுக்கு போய் சேரல அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கசிந்திருக்கு. அதோடு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக மகனுடைய பிள்ளைகளுக்கு சொத்து போய் சேரணும், தாத்தாவுடைய சொத்து கண்டிப்பாக பேரப்பிள்ளைங்களுக்கு இருக்குது, ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ பாரதி ராஜா இறப்புக்கு பின்னாடி நிறைய நியூஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைரல் ஆகிட்டு வருது. அதோடு தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய மறைவு திரையுலகையே இப்போ வரைக்கும் சோகத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய நிலையில் அவரது இறுதி சடங்கை சுற்றியும் பல்வேறு விவாதங்கள் இப்போ வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக எழுந்துட்டுருக்கு. தேனியில் அரசு மரியாதையோடு நடைபெற்ற இறுதி சடங்கில் அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். ஆனால் அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களை சுற்றி சில வீடியோக்களும் இப்போ வரைக்கும் இணையத்தில் வைரலாயிட்டிருக்கு. சமூக வலைத்தளங்களில் பரவி வரக்கூடிய சில வீடியோக்களில் பாரதி ராஜாவின் மகள் ஜனனி கூட்டத்தில் அமர்ந்திருந்த பாரதி ராஜாவின் மருமகள் நந்தனாவின் கையை பிடித்து இழுத்து அந்த இடத்தை விட்டு போகுமாறு சொல்வது போல இருந்திருக்கு. உடனே நந்தனா அந்த இடத்தை விட்டு கிளம்ப அப்போது ஜனனி நந்தனாவின் கைகளை முறுக்கியது போல காட்சிகள் அமைந்திருக்கு. இதனால் இவங்க இருவருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கிற மாதிரி ஒரு கிரேட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாச்சு. அப்போது அங்கிருந்த நடிகை ராதிகா சரத்குமார் சென்று சூழ்நிலையை சமாதானப்படுத்த முயன்றிருக்கிறார். ஜனனியிடம் அவர் அமைதியாக இருக்க சொல்ல அதற்கு ஜனனி கோபப்பட்டு கத்துவது போன்ற காட்சிகளும் இருக்கிறது. பிறகு தன்னுடைய 2 மகள்களோடு அங்கிருந்து அழுதபடியே நந்தனா வெளியே சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த வீடியோவில் முழுமையான பின்னணி என்ன, உண்மையில் என்ன நடந்தது என்பது குறித்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் அந்த ஒரு இது இப்போ வரைக்கும் வீடியோ ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதுபோல தான் இப்போ சொத்து மேட்ரோ, சொத்து கேட்டு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற கோபத்தில் மகள் கத்தியதாக ஒரு தகவல்கள் கசிந்திருக்கு. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரப்பூர்வமாக தெரியல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இப்போ போயிட்டுருக்கிறதாக மட்டும் தகவல்கள் பரவி வருது. இறுதி சடங்கின் போது ஏற்பட்டதாக கூறப்படக்கூடிய அந்த சம்பவத்திற்கு பிறகு பாரதி ராஜாவுக்கு இறுதி சடங்கு நடந்து கொண்டிருக்கும் போது பாதியிலே நந்தனா தனது 2 மகள்களோடு அழுதபடியே அங்கிருந்து வெளியேறியதாகவும் சில சமூக வலைத்தள பதிவுகளில் இருக்கு. ஆனால் இது குறித்து குடும்பத்தினர் தரப்பில் எந்த விளக்கமும் வெளியாகவில்லை. இதனால் உண்மை எது வதந்தி எது என்பது இன்னும் தெளிவாகவில்லை. அதே சூழ்நிலையில் இயக்குனர் கங்கை அமரன் இறுதி சடங்கில் பேசிய வார்த்தைகளும் மீண்டும் இப்போ பேசும் பொருளாக மாறியிருக்கு.
கடைசியில் அவரை தனியாக விட்டுட்டீங்களே என்று அவரது ஆதங்கம் கலந்த கருத்து சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருது. அந்த வார்த்தைகள் வெறும் நண்பரின் துயர வெளிப்பாடா அல்லது குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து வந்த வார்த்தையா அப்படிங்கிற கேள்விகளும் சிலர் எழுப்பி வருகிறாங்க சமூக வலைத்தளங்களில். அதோடு பாரதி ராஜாவுடைய மறைவுக்கு பிறகு அவரது சொத்துக்கள், வாரிசுகள், குடும்ப உறவுகள் குறித்து பல்வேறு தகவல்கள் இப்போ வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் பரவி வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலானவை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாதவை என்பது குறிப்பிடப்படுது. அதே போல் பாரதி ராஜா போன்ற ஒரு மாபெரும் கலைஞரின் மறைவுக்கு பிறகு அவரது சாதனைகள் மற்றும் சினிமாவுக்கான பங்களிப்புகளை பேசுவதற்கு பதிலாக குடும்ப விவகாரங்களை அதிக பேசப்படுவது ரசிகர்களை வருத்தமடை செய்வதாக சில தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிட்டிருக்கு. அதோடு கருத்தம்மா, முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே போன்ற படைப்புகளை தந்த ஒரு மகத்தான கலைஞரை அவரது சாதனைகளுக்காக நினைவு கூற வேண்டும் என்ற கருத்தோ சமூக வலைத்தளங்களில் இப்போ வலுத்து வருது. இதற்கிடையே வைரலாகக்கூடிய வீடியோக்கள், கங்கை அமரன் பேசிய வார்த்தைகள், சொத்து விவகாரம் குறித்த பேச்சுக்கள் என பாரதி ராஜாவின் மறைவுக்கு பிறகு அவரை சுற்றிய விவாதங்கள் ஓயாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஆனால் இந்த விவகாரங்கள் கொடுத்து குடும்பத்தினர் தரப்பில் ஏதேனும் விளக்கம் வருமா என்பது தான் தற்போது பலரின் எதிர்பார்ப்பாக இருக்கு. ஏன்னா அவருடைய சொத்து யாருக்கு போயிருக்கு, அவருடைய உயில் யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரசிகர்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டுருக்குறாங்க. அது அவங்க குடும்ப விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த இறுதி சடங்கில் மகள் ஏன் அந்த மாதிரி கோவப்பட்டாங்க, மருமகள் ஏன் அங்கேருந்து போனாங்க, அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்து வருது. ஆனால் தற்போது இந்த மாதிரி ஒரு தகவல்கள் பரவுறது தான் இப்போ நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக அந்த சொத்து யாருக்கு போய் சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சொத்து பற்றி விவரங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் இந்த மாதிரி தான் இப்போ ஒரு நியூஸ் மட்டும் வெளியாகிருக்கு. அதோடு அவருடைய பங்களாலாம் யாருக்கு போகும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. ஸோ மகனுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்டு கூறுறாங்க. இன்னொரு பக்கம் மகன் இல்லாததுனால மகளுக்கு தான் போகணும், பேரப்பிள்ளைங்களுக்கு வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது என்னவாக இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக வெளிவந்தோடனே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் இப்போ இந்த நியூஸ் பரவிட்டு இருக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இதை ஷேர் பண்ணேன். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.